மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. டுடே புதன்கிழமை, ஓகேங்களா. தேதி வந்து 17. ஓகேங்களா. அங்கே பாருங்கள், டைம் ஓடிக்கிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் அப் நான் 2-3 நாளாக போட்டிருக்க அந்த லைனுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1 ஹவரில் வேணாலும் வைக்கிறேன், பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருந்தது தான். ஸோ அதுக்குள்ளாரையே தான் பொறுமையாக போயிட்டுருக்குது. இப்போ கரெக்டாக இந்த லைன், இந்த சார்ட்டுக்கு வந்திருக்கு 25,900. ஸோ இதுக்கு மேலே போகும்போது ஒரு கால் சைட் போகலாம், அதாவது அப் ட்ரெண்ட் போகலாம். இல்லை அது கீழே வரும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். ஓகேங்களா. பார்ப்போம் என்ன நடக்குது என்னான்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் சார்ட் பார்ப்போம். எது கொஞ்சம் டக்குன்னு மேலே போகணும்னா மேக்ஸிமம் கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஈவனாகவே இல்லை. ஸோ கால் சைடில் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரீமியம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கால் சைடு ஒரு மூமெண்ட் நல்லா கொடுக்கும். கேப் அப்புங்கிற ஒரு 40ங்கிறப்ப ஒரு நார்மலாக ஓப்பன் ஆகிறதே பார்த்திங்கன்னா இந்த 145க்கு மேலே, இல்லை 40, 45 அந்த ரேஞ்சு போல் வரலாம் ஓப்பன் ஆகிறது. ஓகேங்களா. நமக்கு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா இங்கே இந்த ஒரு 155ங்கிற லெவல் எடுக்கலாம். ஓகே, அந்தளவுக்கு போகலை, ஒரு டவுனு தான் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த 144, 45ங்கிற ரேஞ்சு போல் வந்துச்சுன்னா இதில் ஒரு அளவுக்கு வாய்ப்புகள் வரும். எல்லா ட்ரேடையும் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா. இருங்க பார்ப்போம் இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஸோ இல்லைங்க, ஈவனாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ கொஞ்சம் கவனமாக அந்த நேரத்தில் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று பிரேக் ஆகும்போது இந்த மாதிரியான இடத்துலலாம் எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 140, 138 கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு 136 வருது, ஒரு 138 புட் சைடில் கூட 138 போனால் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது அவ்வளவு தேவையில்லை, ஒரு 135 போனால் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, எதுக்காக இப்போ மாற்றினேன் அப்படின்னா, ஸோ ஈவனாக இருக்குது, புரியுதுங்களா, தெரியுதுங்களா. ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. ஸோ எது பிரேக் ஆகுதோ அப்போ ட்ரெண்டு மேலே போகும். ஓகேங்களா. கால் சைடு இருக்குது. ஸோ நம்ம பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை. அதில் ஒரு 45 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். 35லேருந்து ஒரு 45 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகே, என்ட்ரி ஆக போகுது கொஞ்ச நேரத்தில். முப்பத்தி 33, 34, 34 வரைக்கும் போயிருக்கான். 35, 36. ஓகே, என்ட்ரிங்கிற லெவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 45 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது ஒரு 40, 41 அந்த ரேஞ்சு வரைக்கும் போனால் கூட போதுமானது தான். ஆனால் மேக்ஸிமம் என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட், இந்த டைமுக்கு ஒரு 10 பாயிண்ட் போகணும். ஸோ அதனால் அதாவது 35லேருந்து 45 வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, வெயிட் பண்ணலாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அந்த ரேஞ்சு போலலாம் வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆன மாதிரியான ஒரு இது. ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேட் மாரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு லேர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. இது எந்த மாரி போகுது என்னன்னு, இதில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா. சின்ன சின்ன விஷயங்கள் இதில் வந்து கற்றுக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. 130 ஸோ 130 28 அந்த மாதிரி 128 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் போணுச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வெளில வந்துடுறது நல்லது. ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஓகேங்களா. ஸோ இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ட்ரேட் எடுக்கணும் இந்த மாதிரியான நடத்தலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கிறான். ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ஒரு ஒரு இடத்த வந்து பிரேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா. ஸோ போனால் இந்த கேண்டில்லே மேலே போயிடணும், இல்லை இந்த கேண்டில்லே கீழே வந்துடணும். நெக்ஸ்ட்டு கேண்டில் எதிர்பார்க்கக்கூடாது. பக்கத்தில் வந்துட்டான். 30ங்கிற லெவல் பக்கத்தில் வந்துட்டு போகிறான். இன்னும் 30 தொடல. சடனாக அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டுங்க டக்குன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எதிர்நோக்கி இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரியான மார்க்கெட்டில் தாங்க சொல்லணும். ஆக்சுவலாக ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து ஒரே சைடு ட்ரெண்ட் போகிறதுல ஸோ 30 வந்துட்டான். இதில் வந்து வெளில வர்றது கொஞ்சம் நல்லது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சொதப்பிடுச்சு. ஸோ ஓகேங்களா. பரவாயில்ல இருக்கட்டும், பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்தமாரி ட்ரெண்ட் இல்லாத மார்க்கெட்டு. ஸோ இப்போ 138ங்கிற லெவலில் எடுத்தால் போகலாம். ஓகே, என்ட்ரி. என்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்ப்போம். இந்த 145ங்கிற லெவல் எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, அந்த லாஸ் எனக்கு தெரிஞ்சு ரெக்கவர் ஆகிருக்கும். ஒருவேளை இருந்தால் நம்ம லைவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு அது வரைக்கும் கூட போகலாம். 155 வரைக்கும் கூட போகலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இந்தமாரி நிறையா டைம் வரலாம். ஓகேங்களா. ஸோ 155 வரைக்கும் போனோன்னா சூப்பரான ப்ராஃபிட்டாக போயிடும். ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கன்ஃபார்ம் இது வந்து ப்ராஃபிட்டுங்கிற லெவலில் கொண்டுட்டு போயாச்சு. ஓகேங்களா. இவ்வளோ தான். ஸோ எங்களுக்கு ஓரளவு நாங்கள் கற்றுக்கிட்டது இவ்வளோ தான். சரிங்களா. இதையும் தாண்டி இன்னும் நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே போகும். ஆனால் ஒரு சில நேரம் சொதப்பலாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுமாரி நிறையா டைம் மார்க்கெட் வந்து வாய்ப்புகள் கொடுக்கும். ஸோ கன்ஃபார்ம் இந்தமாரி கொஞ்சம் கீழே இறங்கும்.
இறங்கிட்டு தான் ஒரு நேரம் ஏறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? பார்த்துக்கிட்டு தான் இது பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ பார்ப்போம். இந்த ஒரு கேண்டிலோட இதோட நம்ம மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து போதுமான லெவல் தான். 154ங்கிறது போதும் தான். சரி, ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 155ங்கிறது போயிடும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த கேண்டிலோட போகுதோ போகலையோ. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்குவோம் வீடியோவையும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ எடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு எடுத்துருக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் போயிருக்கும். ஓகேங்களா? இந்த மூமெண்ட் பாருங்கள், கொடுக்குறான். ஒரு சின்ன ஒரு ஸ்பைக்காக அப்படியே டக்குன்னு அப்படியே போய் தொட்டுட்டு வந்துடுவான். ரொம்பலாம் நேரம் எடுக்கவே மாட்டான். அங்கே பாருங்க, சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன ஸ்பைக் ஒரு டக்குன்னு அப்படியே தொட்டுட்டு கீழே இறங்கிடுவான். ஸோ அந்த 157 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா? தெரியுதுங்களா மேலே இந்த இடத்துல? ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுமாரி கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க, கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள். பார்ப்போம் எதுவாக இருந்தாலும். ஓகே, டுமாரோ பார்க்கலாம். எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எதாக இருந்தாலும் கிளாஸுக்காக. அப்படிலாம் டவுட்டுக்காக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.